ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுங்களா? 5ஆம் தேதி ரிசல்ட் வந்து அடுத்த நாளோ என்ன சொன்னாரு, 6 மாசத்துக்கு நாங்க அமைதியா இருப்போம். அவர் அந்த 1000 ரூபாவை நிறுத்திட்டாருன்னா 2500 ரூபாய் கொடுக்கறதுக்காக சில நாள் ஆகலாம், ஒரு மாதம் கூட ஆகலாம். ஸ்டாலினுக்கு 28 மாசம் ஆச்சுங்க. வந்த உடனே முதல் உத்தரவு பார்ட்டி ஃபண்டு வசூல் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காரு. இது மாற்றம் தெரியல அவங்களுக்கு. இதுதான் மாற்றம். முதல் முறையாக ஒரு அசெம்பிளி கூட்டத்தொடர், சட்டமன்ற கூட்டத்தொடர் அமளி துமளி கலாட்டா இதெல்லாம் இல்லாம அப்படியே அமைதியா, தமிழ்நாடு சட்டமன்றம் தானா இது? அரசு உத்தரவு வெளியா இருக்கு, நீங்க வந்து கூட சொல்றாங்க அப்படின்றீங்க. அரசாங்கத்தின் உத்தரவு வெளியா இருக்கு. சோழிங்கன் அந்த டெக் மகேந்திரா அந்த குடவுன் எரிஞ்சப்போ, அந்த தீ விபத்து ஏற்பட்டப்போ கூட சோழிங்கன்ல ஒரு எம்எல்ஏ ECRP சரவணன் அவர்கள் வந்து ஒரு மாசா BGM போட்டு அது அந்த அளவுக்கு ஒரு சினிமா அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு. அவங்க அந்த மாதிரி ஒரு விபத்தையே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பிரச்சாரத்தின் போது வந்து திமுக ஆட்சியில கொண்டு வந்த எந்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அவங்க வந்து நிறைவேற்றல, ஆனாலுமே புது வாக்குறுதிகள் எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இப்படி இருக்கும்போது அவருமே வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகள், அவங்க கொண்டு வந்த திட்டங்களை தானே சார் அவரும் நிறைவேற்றிட்டு இருக்காரு. அவர் வந்து மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னாரு, ஆனா அவருமே அதே தானே சார் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. வந்து பதவி ஏற்று எத்தனை நாள் ஆச்சு? 5 நாள் ஆச்சா? 13ஆம் தேதி அவர் பதவி ஏற்றார் முதலமைச்சரா. 5 நாள் ஆயிருக்கு இன்னையோட சேர்த்து. அது இல்லாம அவருடைய அமைச்சரவைகளுக்கு நேத்து தான் ஒரு 9 பேர், இன்னும் 20 பேர் வர வேண்டியது இருக்கு. துறைகள் நேத்து தான் ஒதுக்கப்பட்டிருக்கு, ஒரு 9 பேர். அவரோட சேர்த்து ஒரு 10 பேர். இன்னும் முழுமையான நிர்வாகத்தையே அந்த ஆட்சி தொடங்கல. அதுக்குள்ள அது நிறைவேற்றலன்னு சொல்றதுன்றது வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்? இவங்கெல்லாம் வந்து திமுக வந்து 5 வருஷம் ஆட்சி முடிச்ச பிறகும் 2021 கொடுத்த வாக்குறுதிகளில் 100க்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலே ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து 4வது நாளே விஜய் வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு சொன்னா அரசாங்கத்துல இருந்தவங்க இவங்களுக்கு தெரியாதா? அது என்ன, அது அவ்வளவு ஈஸியா பண்ண முடியுமா? நிதி ஒதுக்கீடு பண்ணணும், அதுக்கு வந்து கேபினெட்ல முடிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேபினெட் மீட்டிங்கே இன்னும் நடக்கலாமா? அமைச்சரவையில வந்து தீர்மானிக்கணும். அவர் பொதுக்கூட்டத்துல சொல்லி இருக்கிறாரு, அந்த கட்சி வாக்குறுதி கொடுத்திருக்கு. ஆனால் அதை வந்து ஒரு அமைச்சரவையில கேபினெட்ல முடிவு பண்ணி தீர்மானம் எடுத்த பிறகுதானே செயல்படுத்த முடியும். இந்த சாதாரண விஷயங்கள் கூட முதல்வராக இருந்தவர்களுக்கு தெரியல அப்படின்னா காழ்ப்புணர்ச்சியில தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. we should give some time, அட்லீஸ்ட் 6 மாசம் இல்லை, ஒரு 3 மாசம் கொடுக்கணும். புதிய கட்சி, புதிய ஆட்சி, அவங்களாம் செட்டில் டவுன் ஆகணும். இந்த ஆட்சியில என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 1 மாசம் ஆகும். அதனால இப்போது அவரை குறை சொல்பவர்கள்லாம், ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுங்களா? 5ஆம் தேதி ரிசல்ட் வந்து அடுத்த நாளோ என்ன சொன்னாரு, 6 மாசத்துக்கு நாங்க அமைதியா இருப்போம், எந்த விமர்சனம் பண்ண மாட்டோம், 6 மாசம் கழிச்சுதான் மக்கள் விரோதம் ஏதாவது பண்ணாங்கன்னா போராடுவோம்னாரு. 6 நாள் கூட சும்மா இருக்க முடியலையேங்க. இத ஜனங்க வந்து திரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நியாயமே இல்லையே. ஒரு ஆட்சியை விமர்சனம் பண்ணோம்னா அட்லீஸ்ட் அதுக்கு 1 மாசம் டைம் ஆவது கொடுக்கணும். எதுவுமே இல்லாம 3வது நாளே வந்து சரியா செய்யல, உறுதிமொழியை நிறைவேற்றலைன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கேபினெட் கூடணும், அதுல தீர்மானம் போடணும், அப்புறம் பட்ஜெட் சப்மிட் பண்ணணும், அதுல ஃபண்ட்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணணும் எல்லா திட்டத்துக்கும். அப்படி இப்படி சில அரசாங்கம்னா எப்படி செயல்படணும்னு தெரிஞ்சவங்களுக்கு 3வது நாளே பொதுக்கூட்டத்துல பேசுறதெல்லாம் அமுல்படுத்த முடியுமா? he has to discuss with the concerned secretaries, financial position எல்லாம் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு எங்க இருந்து ஃபண்டை டைவர்ட் பண்ணணும்னு பார்க்கணும். இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதனால மக்களுக்கு யாருக்கும் அவசரம் இல்லைங்க. இப்ப திமுகவுக்கு தான் இப்ப ரொம்ப அவசரமா இருக்கு. ஆட்சி பறி போயிட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறதால அவங்களுக்கு டைம் போறது முடியல. அதனால சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காங்க, பேசணுமேன்றதுக்காக. மாற்றத்தை கொண்டு வருவோம்னு சொல்லிதான் அவர் வந்திருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது வந்து அதே திட்டங்களை தானே
இவரும் பண்றாரு. வேற ஏதாவது புது திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம்ல சார் இவரு? புது திட்டங்கள் கொண்டு வருவாருங்க. அதெல்லாம் ஒரு கேபினெட்ல முடிவு பண்ணி அவர் சொன்னதெல்லாம் இப்ப நான் அதானே சொன்னேன் உங்களுக்கு. இப்ப இருக்கிறத தானே இங்க செயல்படுத்த முடியும். திடீர்னு வந்து நிறுத்த முடியாத. இப்ப இதே வாய் என்ன சொல்லும் தெரியுமா? அவர் அந்த 1000 ரூபாவை நிறுத்திட்டாருன்னா 2500 ரூபாய் கொடுக்கறதுக்காக சில நாள் ஆகலாம், ஒரு மாதம் கூட ஆகலாம். ஸ்டாலினுக்கு 28 மாசம் ஆச்சுங்க அந்த 1000 ரூபாவை நிறைவேற்றுறதுக்கு. 21ல ஜெயிச்சுட்டு 23க்கு அப்புறம் தான் 2 வருஷம் 4 மாசம் கழிச்சுதான் அவர் வந்து அதை நிறைவேற்றினாரு. அதனால வந்து அப்ப அது வரையில இந்த கொடுத்துட்டு இருக்கிற 1000 ரூபாவை நிறுத்திட்டா சும்மா இருப்பாங்களா? என்னெல்லாம் பேசுவாங்க. அதனால இருக்கிறது போயிட்டே இருக்கும். மாற்றங்கள்லாம் கேபினெட்ல முடிவு பண்ணி ஃபண்ட் அலோகேட் பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு மாற்றம் வந்திருக்கு, அதை நீங்க ஃபீல் பண்ணலையா? ஊழலற்ற ஆட்சி தருவேன், ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தருவேன்னு திரு விஜய் அவர்கள் வந்து உறுதிமொழி கொடுத்திருந்தாரு. வந்த உடனே சில விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஒண்ணு என்ன, சிஎம்டிஏல அதாவது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அந்த டிஎம்டிஏல பார்ட்டி ஃபண்டுன்னு பல காலமா, ஏதோ திமுக ஆட்சியில மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியிலையும் ஒவ்வொரு அப்ரூவல், பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க அதிமுக ஆட்சியில பார்ட்டி ஃபண்டு. திமுக ஆட்சியில விலைவாசி உயர்ந்துட்டதால 27 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்ட்டி ஃபண்டு, கவர்மெண்ட்டுக்கு இல்ல. இப்படி பல 100 கோடி ரூபாயை அப்பாவிகளிடம் இருந்து கொள்ளை அடிச்சிருக்காங்க, லூட் பண்ணியிருக்காங்க. வந்த உடனே முதல் உத்தரவு பார்ட்டி ஃபண்டு வசூல் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காரு. இது மாற்றம் தெரியலையா உங்களுக்கு? இதுதான் மாற்றம். அதே போல இந்த டாஸ்மாக் கடைகள் 21 வயசுக்கு கீழே இருக்கிற ஆட்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய மதுபானங்களைன்னு உத்தரவு போட்டிருக்காரு. 10 மணிக்கு மேல டாஸ்மாக் கடைகள் வேலை செய்யக்கூடாது, அது வேலை செஞ்சதுன்னா சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி மேல நடவடிக்கை எடுப்போம் அந்த ஏரியால அப்படின்னு சொல்லி இருக்காரு. 717 டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கிறாரு இந்த 5 நாள்லயே. பள்ளிக்கூடம், கல்லூரி, கோயில், மாதா கோயில், மசூதி, இது மாதிரி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள்ல அருகில இருந்த ஒரு 717 மதுபான கடைகளை 2 வாரத்துக்குள்ள மூடணும்னு சொல்லி பல மூடிட்டு இருக்காங்களா. அதுல இருக்கிற தொழிலாளி வேலை இழந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்களெல்லாம் வேற கடைகளுக்கு, அருகாமையில் இருக்க கடைகளுக்கு இடமாற்றம் செய்யணும்னு உத்தரவு போட்டிருக்காரு. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு மாற்றமா தெரியலையா? 4-5 நாள்ல இவ்வளவுதானங்க செய்ய முடியும். இன்னொரு முக்கியமான மாற்றம், சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரலையில காட்டினாரல்ல. கடந்த காலங்கள்ல காட்டியிருக்காங்க. எப்படின்னா செலக்டிவா காட்டுவாங்க. எதிர்கட்சி தலைவர் பேச எழுந்தாருன்னா கேமரா சபாநாயகர்கிட்ட போயிடும், பேசுறவரை காட்ட மாட்டாங்க. முதலமைச்சரை புகழ்ந்து பேசுறாங்கன்னா, முதலமைச்சர் பேசுறாருன்னா அவரையே காட்டிட்டு இருப்பாங்க. ஆக பாரபட்சமாக செயல்பட்டது. ஆனா இன்னைக்கு 2 நாளா, ஒரு நாள் நடந்தது, அந்த 13ஆம் தேதியா நடந்தத முழுசா ஒளிபரப்புனாங்க. எந்த பாகுபாடு, பாரபட்சம் இல்ல. எதிர்கட்சி தலைவர் அரசாங்கத்தை குறை சொல்றாரோ அதை அப்படியே முழுசா சொன்னாங்க. அதே போல சபாநாயகர் என்ன பேசுறா காட்டினாங்க, முதல்வர் என்ன பேசுறாரு காட்டினாங்க. முதல் முறையாக ஒரு அசெம்பிளி கூட்டத்தொடர், சட்டமன்ற கூட்டத்தொடர் அமளி துமளி கலாட்டா இதெல்லாம் இல்லாம அப்படியே அமைதியா, தமிழ்நாடு சட்டமன்றம் தானா இது, ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் சண்டைய போட்டுக்கலையே, கத்திக்கலையே, கூச்சல் போடலையே. அப்ப மாற்றம் வந்திருக்குங்க. அதை உணரக்கூடிய பக்குவம் திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ இல்லாம இருக்கலாம். மாற்றம் வந்திருக்குங்க, வருது. விஜய் அவர்கள் வந்து 717 டாஸ்மாக வந்து வந்த உடனே மூடி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா வந்து அந்த டாஸ்மாக் எல்லாம் திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. உண்மையிலேயே எந்த டாஸ்மாக் மூடல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ட்டு பாடுனாரு. ஆனா இப்ப அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே இருக்கு, அரசு உத்தரவு வெளியா இருக்கு. நீங்க வந்து சொல்றாங்க அப்படின்றீங்க. அரசாங்கத்தின் உத்தரவு வெளியா இருக்கு, அது அரசின் உத்தரவு. சொல்றாங்கன்னு சொல்றீங்க ஏதோ சாதாரண ஆள் மாதிரி. அரசாங்க உத்தரவுங்க, அது முறையா நடக்கலன்னா நடவடிக்கை எடுப்பாங்க. 2 வாரத்துக்குள்ள மூடணும்ன்றதுதாங்க உத்தரவு. அவர் உத்தரவு போட்டு சில நாள் தான் ஆயிருக்கு. 2 வீக்ஸ்ல வந்து இதெல்லாம் க்ளோஸ் பண்ணோம் தான். அதனால வந்து
அதாவது குறை சொல்ல வேண்டும், குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்றே பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இப்படி பேசலாம். அந்த ஆட்சிக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும். இல்ல, நல்ல விஷயங்களை வரவேற்கணும், தப்புனா எதிர்க்கணும், குறைகள்னா சுட்டி காட்டலாம். ஆனா ஆர்டர் போட்டிருக்காங்க 2 வாரத்துல இதெல்லாம் க்ளோஸ் பண்ணோன்னு, 1 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ளவே அதுல வந்து இதாச்சு அதாச்சு வீடியோ காட்டுறாங்கன்னா என்ன இது? என்ன நம்ம என்னவோ திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி எல்லாம் அப்படியே சுவிட்ச போட்ட உடனே எல்லாம் நடந்த மாதிரில பேசிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கலையா இந்த ஆட்சிகள் எல்லாம்? இதெல்லாம் எப்படி மக்களை வந்து இது பண்ணாங்க, வஞ்சித்தாங்க, மக்களை ஏமாத்துனாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கலையா? புதிய ஆட்சி வந்திருக்கு, மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணுங்க. அத சாதாரண மக்கள் அப்படிதான் நினைப்பாங்க. காழ்ப்புணர்ச்சி இருக்கிறவங்க, அரசியல் கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க குறை சொல்றதுக்கு ஆரம்பிப்பாங்க முதல் நாள்லயே. அது சரியில்லை, சரியான அணுகுமுறை இல்லை. சார் விஜய் அவர்கள் வந்து திமுக ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு, சோ இதுக்கு பத்தி உங்களோட கருத்து? ஒழுங்கு சரியில்லைன்னு அவர் சொன்ன குற்றச்சாட்டை மக்கள் ஏற்றதால் தானே ஆட்சியை மாத்திட்டாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு எடப்பாடி முதலமைச்சர், அதை எதிர்கட்சி தலைவர் அந்த எடப்பாடி கூட சொன்னாரு. அதனால அதெல்லாம் மக்கள் ஏற்றதாலதான் ஆளுங்கட்சியை இன்னைக்கு எதிர்கட்சியா உட்கார வச்சிருக்காங்க, அதிகாரத்திலிருந்து துரத்தி இருக்காங்க. சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பான போலீஸ் துறையை நிர்வகித்த முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் அவர்களை சட்டமன்றத்துக்குள்ளே வரவிடாம பண்ணியிருக்காங்க. சோ அதை மக்கள் ஏத்துட்டு இருக்காங்களா? அவர் சொன்ன குற்றச்சாட்டு சரிதான், ஏத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவருடைய ஆட்சி வந்த உடனே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அவங்களுக்கு எதிரான அந்த தாக்குதல்கள், வன்முறைகள் குறைக்கணும்ன்றதுக்காக சிங்கப்பெண் அந்த சிறப்பு திட்டத்தை அமுலாக்கி இருக்காரு. அதே போல போதை பொருட்கள் விநியோகம் பரவுது, அதை எதிர்த்து கடுமையான ஒரு யுத்தத்தை நடத்தணும்னு கடுமையான தொடர் நடவடிக்கைகள்லாம் காவல்துறையை வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதனால அவர் வந்து ரைட்டா தானே அவருடைய வேலையை ஆரம்பிச்சிருக்காருல்ல. சட்டம் ஒழுங்குன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அதை அவர் வந்து முதல்வர் தன்னுடைய பொறுப்புல தான் வச்சிருக்காரு. அதை வந்து அவர் வந்து கண்டிப்பா செய்வாரு. சரியா? எதையெல்லாம் குற்றம் சொன்னாரோ அன்றைய ஆட்சி மீது, அதையெல்லாம் சரி செய்வதற்கு தானே அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. கண்டிப்பா சரி செய்வார், நம்பலாம், எதிர்பார்க்கலாம். ஆனா பட் we should give him some time. கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும். 1 மாசமாவது வெயிட் பண்ணணும். நம்ம சாப்பாட்டு வேக வச்சிடணும்னா கூட ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது இல்லைங்களா? அரிசி போட்ட உடனே சாப்பாடு கேட்க முடியாது இல்லையா? அதனால அதுக்கான டைமிங் தேவை. we have to give some time. இப்போ திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா வந்து மீனவர்களுக்கான பிரச்சனைகள், அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பங்களுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கடிதம் எழுதியிருந்தாரு, எழுதிட்டு தூங்கிட்டாரா அப்படின்ற மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. சோ அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா இப்ப வந்ததுக்கு அப்புறம் அவருமே கடிதம் தானே சார் எழுதி வச்சிருக்காரு. அதாவது ஸ்டாலின் 5 வருஷமா கடிதம் தான் எழுதிட்டு இருந்தாருன்றதுதான் அவர் மேல குற்றச்சாட்டு. கடிதம் எழுதுவது தவறில்லை. ஒரு முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதுவது தவறில்லை. கடிதம் மட்டுமே எழுதிட்டு இருந்தாதான் தப்பு. இன்னைக்கு இவரு நம்ம முதலமைச்சர் விஜய் வந்து முதல் முறையா ஒரு விஷயத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு. கண்டிப்பா அடுத்த முறை வந்தா வேற மாதிரி நடவடிக்கை எடுப்பாரு. ஆனா நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. 5 வருஷ ஆட்சியையும் 5 நாள் ஆட்சியையும் ஒப்பிட்டு பேசுவது என்பது முறையற்றது, தவறானது. ஆனா முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதுவதை யாரும் தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. கடிதத்தை மட்டுமே எழுதி கொண்டிருப்பது தவறு அப்படின்னு தான் சொல்லுவோம். இவர் முதலமைச்சர் இப்ப எத்தனை முறை கடிதம் எழுதியிருக்காரு, எத்தனை பிரச்சனைக்காக. அதனால லெட் அஸ் கிவ் சம் டைம். நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்குமே நான் விஜய் அவர்கள் அவருடைய ஆட்சி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். யாரும் ஜனநாயகத்துல விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. ஆனால் அதுக்கு ஒரு கால அவகாசம், ஒரு டைம் கொடுக்கணும். செட்டில் டவுன் ஆகணும் இந்த ஆட்சியாளர்கள். அதை விட்டுட்டு அவரை இப்பவே 3வது நாளே விமர்சனம் பண்ணீங்கன்னா மக்கள் உங்களை பார்த்து சிரிப்பாங்க. இன்னும் 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு எதுவும் செய்யாம போன ஆட்கள் இன்னைக்கு 5 நாள் ஆன ஒண்ணுமே குறைச்சு, அப்ப பதவி இழந்த துக்கம் தான் உங்களை இப்படி எல்லாம் பேச வைக்குதுன்னு எதிர்கட்சிகளை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால லெட் அஸ் வெயிட் ஃபார் சம் டைம். விமர்சனமே வேணாம். நம்ம விமர்சனம் இப்ப பண்றதுக்கு டைம் சரியில்லை. 1 வாரம் கூட ஆகல. அதனால லெட் அஸ் வெயிட். அதுதான் நான் சொல்றது. விமர்சனம் கூடாது என்பதல்ல.
யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. மக்கள் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல மட்டும் போட்டவங்க, அந்த வேட்பாளர்கள் யார் என்பது கூட அவங்களுக்கு தெரியாத இருக்கு. சோ இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சோழிங்கநல்லூர்ல அந்த டெக் மகேந்திரா அந்த குடவுன் எரிஞ்சப்போ, அந்த தீ விபத்து ஏற்பட்டப்போ கூட, சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ ஈசிஆர்பி சரவணன் அவர்கள் வந்து ஒரு மாஸா பிஜிஎம் போட்டு, அது அந்த அளவுக்கு ஒரு சினிமா அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு. சோ அது விபத்தா? இல்லன்னா ஒரு சினிமா ஷூட்டிங்கா? அப்படின்ற அளவுக்கு ஒரு கேள்விகள் எழும்புதுல்ல சார். சி அவங்க எல்லாம் வந்து ரசிகர்களா இருந்து தாவேகாவின் தொண்டர்களா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ அவர்களாம். இன்னும் அவங்கெல்லாம் வந்து நம்ம எம்எல்ஏ பொறுப்பான ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பொது தொண்டுல இருக்கிறோம் அப்படின்ற உணர்வுக்கு வந்து ஆகணும். எம்எல்ஏ ஆயாச்சுன்னா வந்துதான் ஆகணும். அவங்க அந்த மாதிரி ஒரு விபத்தையே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது தவறுதாங்க. அத வந்து கட்சி தலைவர் என்ற முறையில திரு விஜய் அவர்கள் வந்து நிச்சயமா இந்த மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் காரணமா ஒரு அதாவது என்னன்னா எதை எப்படி பொது வெளியில நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க 24 ஹவர்ஸ் மக்கள், பத்திரிகைகள், ஊடகங்கள்லாம். அப்போ யூ ஷுட் பி லிட்டில் பிட் கேர்ஃபுல். அதனால அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் பேசணும். நீங்க வந்து இப்போ வந்து அமைச்சர்களா இருந்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம். பழைய நிலை இல்லை இப்போ. எல்லாமே ஊடகம் 24x7 வெயிட் உங்களை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, சமூக ஊடகங்கள் இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அதை பெருசாக்கிடுவாங்க. கட்சிக்கு கெட்ட பேர், ஆட்சிக்கு கெட்ட பேர்னு அவர் சரி பண்ணணும். நீங்க சொல்றத நான் பார்க்கல. அப்படி பண்ணி இருந்தாருன்னா அந்த சரவணன் அது தப்புங்க. அவர் நவ் இஸ் நாட் எ ஃபேன், இஸ் an எம்எல்ஏ. ஒரு கான்ஸ்டிடுவன்சி, ஒரு தொகுதியில லட்சக்கணக்கான மக்கள் அவரை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினரா தேர்வு செய்திருக்காங்க. அப்ப அவர் தன் பொறுப்பை உணர்ந்து கடமையை செயல்படணுமே தவிர பழைய மாதிரி அவர் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறது, அப்புறம் பிஜிஎம் போடுறது இதெல்லாம் செய்யக்கூடாது. அவர் அது கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணணும். ஆரம்பத்திலேயே அதை கண்டிச்சு சரி பண்ண வேண்டிய கடமை அந்த கட்சிக்கும் தலைமைக்கும் இருக்கு.